ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எப்படி எட்ஜிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது எதில் பார்க்க போகிறோன்னா சென்சிபிள் அந்த அப்ளிகேஷனில் தான் பார்க்க போகிறோம். இது ஆண்ட்ராய்டில் இருக்குது, நீங்கள் இப்போ விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் சென்சிபிள்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சரிங்களா? அந்த இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் நம்ம லாகின் கொடுப்போம். இப்போ நம்ம லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். லாகின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜெரோதா அக்கௌண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறது. மற்றபடி ஆஞ்சல், நாப்ஸ்டாக், ஐசிசி இது எது வச்சுருந்தாலும் நீங்கள் லாகின் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜெரோதா வச்சு லாகின் பண்ணுறேன். ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, அதனால் லாகின் பண்ணுறேன். ஸோ அது லாகின் பண்ணிவிட்டு அதில் எந்த மாதிரி நம்ம அந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், லாகின் ஆச்சு. அந்த ட்ரேடுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெடிமேட்னு இருக்குங்களா, அது கீழே புல்லிஷு, பெயரிஷு, நியூட்ரல், அதர்ஸ்னு இருக்குது. இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்களும் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணலாம், இல்லை அங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் அதேமாரி எக்ஸ்பைரி எந்தெந்த எக்ஸ்பைரி இருக்கோ அந்தந்த எக்ஸ்பைரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் மார்ச் 13 அந்த எக்ஸ்பைரி எடுக்கிறேன். ஸோ நான் சண்டே நைட்டு இந்த வீடியோ மேக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள், பை புட்டுன்னு இருக்குது. பை புட்டுன்னு கொடுத்தா எனக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட், லாஸ் பார்த்திங்கன்னா 13,000. பட் ஆனால் ஃபண்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா 14,000 இருந்தால் போதும். ஆல்மோஸ்ட் 13,572 இருந்தால் போதும். ஏன்னா இது ஒரு பையிங், அவ்வளோதான். நமக்கு 13,000 லாஸ்ட்டில் போகிறதுக்கான சான்ஸ் ஆகி. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம அவாய்ட் பண்ணி இப்போ இங்கே பை செல் கால் இருக்குது. இங்கே பாருங்கள், லாஸ் அன்லிமிட்டாக, ப்ராஃபிட் 13,500. பட் ப்ராஃபிட் இது ஃபண்டு பார்த்திங்கன்னா 1.7, அது 1,74,000 கேட்குது. ஸோ அதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அடுத்தது பியர் கால் ஸ்ப்ரெட். இதில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் 5,000, லாஸ் 7,500. ஸோ இந்த இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் ஃபண்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 51,000. ஸோ இதுவும் நமக்கு லாஸ் அதிகம். ஸோ நம்ம இதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியர் புட் ஸ்ப்ரெட். ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் 7,600, லாஸ் 5,330. ஸோ ஃபண்டு பார்த்திங்கன்னா 43,000 வேணும். ஸோ அதுவுமே நமக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது புட் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட்னு இருக்குது. இது பாருங்கள், 15,000 லாஸ். ஸோ ஃபண்டு நான் 46,000. இது வேணாம். ஸோ லேங் கேலண்டர் வித் புட்ஸ்ன்னு இருக்குது. இது பாருங்கள், அதுவுமே அதிக லாஸ் இருந்துச்சு, அதனால் கேட்பேன். அடுத்து பியர் கேலண்டர்னு இருக்குது. இது பாருங்கள், 3,000 ஆல்மோஸ்ட் லாஸ் இருக்குது, 13,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற ஃபண்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 68,000. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறப்ப நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இது பாருங்கள், 68,000 நான் ஃபண்டு தேவை. அடுத்து பியர் ஃபட்டர் பிளேன் இருக்குது பாருங்களேன். இது பாருங்கள், 1,800 லாஸு, 14,400 ப்ராஃபிட்டு. பட் அதே ஃபண்டு 69,000 ஃபண்டு. அடுத்தது ரிஸ்க் ரிவர்ஸ். இதெல்லாம் பாருங்கள், அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டு, அன்லிமிட்டட் லாஸ், அப்படி இதெல்லாம் நம்ம போகவே கூடாது. ஆனால் பாருங்கள், ஃபண்டு 1.6. இது எல்லாமே அதிகம் பாருங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணி. இப்போ நம்ம பியர் பட்டர்ஃப்ளை இல்லை பியர் காண்டர் போவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பியர் காண்டர் போனீங்கன்னா மீதியெல்லாம் பாருங்கள், நம்ம லாஸு ப்ராஃபிட் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. எல்லாம் நம்ம லாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பியர் பட்டர்ஃப்ளை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு 17,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவை. ஓகேங்களா? இப்போ அதேமாரி புள்ளி ஷேட் போனீங்கனாலும் அதேமாரி காட்டுவாங்க பாருங்கள். புள்ளி ஷேட்டில் பார்த்தீங்கன்னா பை காலு, அடுத்தது சேல் போட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புல்கால் ஸ்ப்ரெட்டு பாருங்கள், 7,000 ப்ராஃபிட்டாக, 5,000 லாஸுங்க. இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வருது. இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சைக்கிள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இதுலேயும் பாருங்கள், லாஸ் 50%. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எதில் லாஸ் கம்மியாக இருக்கோ அதில் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ப்ராஃபிட் கேபிட்டல், அதாவது ஃபண்டு எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு பாருங்கள், மினிமம் ஒரு 17,000 தான் 1 lakh இருந்தாவே நல்லா நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நல்லா ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா? 68,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 2,000 லாஸு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 14,000 இருக்குது. ஸோ மார்க்கெட்டு எக்ஸ்பைரியில் அது எவ்வளோ நீங்கள் நினைக்கிறத வரை எவ்வளோ அப்போனண்ட்டில் போயிருந்தாலுமே அவ்வளோதான் உங்களுக்கு லாஸ். இதுதான் எட்ஜிங்கில் பெரிய ப்ளஸ். என்னென்னா
இப்போ நீங்கள் அந்த மேக்ஸிமம் லாஸ்ன்றது எக்ஸ்பைரி நீங்கள் இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி நீங்கள் நினச்ச டைரெக்ஷன் ஆப்போசிட்லேயே மார்க்கெட் போயிருந்தாலும் உங்களுக்கு அதிகபட்ச லாஸே அதில் கொடுத்த அந்த லாஸ் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 2 பை எட்ஜிங் நான் என்ன பண்ணணுன்னா 2 பையும் ஒரு செல் எடுத்துருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு மாதிரி மாறும். புரியுதுங்களா? இப்போ இங்கே 2 பையும் ஒரு செல் இருக்குது. ஒரு சில ஸ்ட்ராட்டஜியில் நான் வேறு ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோன்னா 2 செல்லில் ஒரு பை இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா பையிங்கும் செல்லிங்கும் பண்ணுறதுல தான் கால் சைடே பண்ணணும், இல்லை புட் சைடே பண்ணணும். ஒரே சைடு தான் பண்ண முடியும். நீ போய் காலில் புட் எடுத்துகிட்டு புட் சைடு போய் சேல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே டைரெக்ஷன். கால் சைடில் பை பண்ணணும், செல் பண்ணணும். புட்னா புட் சைடில் பை பண்ணணும், செல் பண்ணணும். சரிங்களா? அது மார்க்கெட்டு டைரெக்ஷன் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இங்கே இருக்கிற அந்த 3 ஸ்ட்ரைக் ரேட்டும் நம்ம வந்து அந்த காஸ்ட்டுக்கு எடுப்போம். இதே நம்ம ஒரே ஒரு செல்லு மட்டும் எடுக்க போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரே ஒரு லாட் சேல் பண்ணுறதுக்கு மட்டுமே 1.5 lakh மேலே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதே நம்ம பையிங் எட்ஜிங் செல்லிங் ரெண்டும் ஒன்றா எட்ஜிங் 2 சேர்த்து பண்ணும்போது அது பேர் தான் எட்ஜிங்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு கம்மி. ஸோ இதுதான் இதில் சிம்பிள். இதுக்கு தான் வந்து 66,000 சொன்னேன். இதுவே நீங்கள் ஒரே ஒரு செல் மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது 1.5 lakh மேலே இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து நான் செல் பண்ண போகிறேன்னு செக் பண்ணி பாருங்களேன். இதுவே வந்து நீங்கள் ஆட் பேஸ்கெட்டில் போயிட்டு ஒரு பையிங்கு ஒரு செல்லிங்குன்னு சொல்லி ஆட் பண்ணி பாருங்கள், அமௌண்ட்டு கம்மியாக காட்டும். ஸோ அதுதான் எட்ஜிங்கோட ப்ளஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் என்னென்ன ஸ்ட்ரைக் ரேட் எடுக்குதுன்னு பாருங்கள். 23,050 அந்த ஸ்ட்ரைக் ரேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் 23,050, 23,300, 23,550 இந்த 3 ஸ்ட்ரைக் ரேட்டில் பையிங் செல்லிங் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நான் இது உடனே இந்த மாதிரி நான் இந்த ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணிட்டு இங்கே ட்ரேட் ஆள்னு கொடுத்தேன்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆக உங்கள்கிட்ட கேட்கும். இப்போ இதை நான் வந்து ஆட் ட்ராப்பில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது எப்படி ஆல்ரெடி நான் ஸ்ட்ராட்டஜிலாம் சேவ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆல்ரெடி ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இதாக இருக்குன்னு அதை உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கொடுத்துட்டேன். இப்போ அது வந்து சேவ் ஆச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். லோடின் பில்டரில் நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். இப்போ நான் போய்ட்டு ட்ரேடில் கொடுத்துட்டு ட்ரேடு ப்ராக்டிக்ஸ் ட்ரேட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் ட்ரேடில் கொடுத்தேன்னா அது ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு வீக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சரிங்களா? அந்த ஒவ்வொரு ட்ரேடுமே ஒரு நிமிஷம் ஆகுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வீக் நான் ட்ரேட் எடுத்தேன் 56,000 ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? பட் அன்றைக்கி வந்து நான் ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணேன். அதனால் அவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கம்மியாக தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதை நான் வந்து 4 அது வந்து டெஸ்ட் பண்ணத்தான், இது எக்ஸிக்யூட் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு புரியத்துக்கோசரம் இதெல்லாம் நான் எடுத்து செக்கிங் வச்சு காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வீக்கு ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வீக்கில் எனக்கு ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரேடு. ஸோ இந்த செகண்ட் ட்ரேடில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 4,000, செகண்டில் பார்த்தீங்கன்னா 9,800, அடுத்தது பார்த்தீங்கன்னா 13,000. ஸோ இன்னும் கீழே வந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15,000. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் லாஸ் எனக்கு 3 rupees இருக்குது. ஸோ இருங்க, நான் அது கீழே உங்களுக்கு டவுன் பண்ணி காட்டுறேன். இருக்கேன் பாருங்கள், 4,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9,000 பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 13,000. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்த ஒரு ட்ரேடில் 15,000 பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இது 15,000 பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், லாஸ் பாருங்கள். எனக்கு அடுத்த ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிருக்கு. அது பாருங்கள், 3 rupees. ஸோ அது வந்து நான் மேபி லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போய் எக்ஸிட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இருங்க, நான் இன்னொரு ட்ரேடில் நான் லாஸ் ஆன ட்ரேடும் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே டெஸ்டிங் தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 13,000. ஸோ இதுதான். ஓகேங்களா? இதான் நான் ஃபஸ்ட் வீக்கில், அதனால தான் 56,000. இது எல்லாமே டெஸ்டிங் பண்ணது, பேக் டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணியிருந்தன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், செகண்ட் வீக் போகலாம். செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேடே எனக்கு வந்து 2,000 லாஸு, 2,700 லாஸ். அடுத்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 4,000 ப்ராஃபிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 7,000 ப்ராஃபிட்டு.
ஸோ இவ்வளோ தான், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி அங்கே லாஸ் ஆகுது. ஏன்னா பை சேல் ரெண்டும் நம்ம ஒரே டைரெக்ஷன் எடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த டிகே அவர் காசுலாம் செல்லிங்கில் போகும், ஆனால் நமக்கு அதில் செல்லிங்கில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்றது தான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இது எட்ஜிங்க்கு இந்த மாதிரி கேபிட்டல் வச்சு நீங்களும் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் எட்ஜிங் போங்க. நீங்கள் ஆப்ஷனில் போயிட்டு அதிகமாக லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எட்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்னா மினிமம் ப்ராஃபிட்டு மினிமம் லாஸ். ஸோ நீங்கள் உங்கள் கேபிட்டலை ப்ரொடக்டாக வச்சுருக்கலாம், ஓகேங்களா. இதே நீங்கள் ஆப்ஷனில் இப்போ ஒரே நாளில் நம்ம 1 lakh போட முடியும், ஒரே நாளில் 10,000 20,000 கூட ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே அளவுக்கு அதை ரெஃப்ளெக்ட் வந்து அந்த லாஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இதில் நம்மளால் லாஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும், புரியுதுங்களா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது ஹெட்ஜிங் பண்ணுங்கன்னு. ஸோ ஹெட்ஜிங்கினுடைய ஈஸியாக நம்ம லாஸ் மினிமம் பாருங்கள், 2,000 லாஸு 14,000 ப்ராஃபிட். இது எவ்வளோ பெரிய ஈஸியான ப்ராஃபிட்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் எவ்வளோ அமௌண்ட் நாங்கள் கைக்கும், எவ்வளோ லாஸ்ன்னு காட்டுறோம், எவ்வளோ ப்ராஃபிட்னு காட்டுறோம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஜென்சிபிள் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கேருந்தே வந்து ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதுதான் இதில் நம்ம சொல்ல வர்றது. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுலேயும் கேளுங்க, கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சென்சிபிளில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு எட்ஜிங் மட்டும் தான் இதில் பற்றி இப்போ நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதில் இன்னும் என்னென்ன இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த ட்ரேடில் பாருங்கள் 2 பை 2 சேல் இருக்குது. லாஸ் பார்த்திங்கன்னா 3,000, ப்ராஃபிட்டு 13,000. ஸோ கேபிட்டல் பார்த்திங்கன்னா 67,000 தேவை. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக லாஸை கம்மியாக வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லேர்ன் பண்ணுறது தான் உங்களுக்கு இப்போ நான் வந்து திரும்ப நான் ஷேர் பண்ணுறேன். சொல்லிக் கொடுக்கணுன்னு கூட இல்லை, ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, டோன்ட் வரி. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே, நான் இப்போ வந்து 2 எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே பண்ணால் இப்போ நான் வந்து ட்ரேடுக்கு எக்ஸிக்யூட் பண்ணால் இதை வந்து எல்லா ஸ்ட்ரைக் ரேட்டும் அதை பைக் பண்ணிவிடும். ட்ரேட் ஆள் கொடுத்தா எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ அது அவ்வளோதான் எட்ஜிங்கு. இப்போ நான் இந்த சென்சிபிளில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதிலே பாருங்கள், ஓஏ ஸ்ட்ரைக் பார்த்துக்கலாம், எந்தெந்த எக்ஸ்பைரிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலே வந்து ஓஏ டேட்டாவை பார்த்துக்கலாம். இந்த ஜென்சிபிளில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் சொல்கிறப்போ அதுதான். ஸோ இதில் இருக்க எல்லா இதுவும் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர் இருக்குது. இதிலே நீங்கள் ஸ்டாக்கை பற்றி பார்த்துக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இதுலேயும் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃப்ஐயோட டேட்டா இருக்கும், டொமஸ்டிக்கோட டேட்டா இருக்கும், அவங்க பை சேல் பண்ணுறது தருங்க டேட்டா இருக்கும். இங்கே பாருங்கள், எஃப்ஐ டேட்டா. ஸோ இதில் மார்க்கெட்டில் அவங்க இன்றைக்கி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, பை பண்ணிக்கிறாங்கன்னு அவங்களுடைய டேட்டாவை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐவி சார்ட். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இதிலே வாட்ச் லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொசிஷனில் நம்ம ட்ரேட் எடுத்துனா பொசிஷனில் இருக்கும், ஆர்டர்ஸில் இருக்கும், நம்ம எந்த பொசிஷன் எடுத்துருக்குன்னு சொல்லிவிட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த இது ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறப்போ உங்களை தெரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த எட்ஜிங் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்சிபிளில் இருக்க ஃபியூச்சர்ஸும் தெரிஞ்சுக்குன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம்லேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அதில் தான் நிறைய அப்டேட் கொடுப்பேன். இதில் ஜஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணாலும் அன்னன்னைக்கான சார்ட் அப்டேட்லாம் நான் வந்து நம்ம டெலிகிராமில் தான் கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் டெலிகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறது தான், நான் என்ன லேர்ன் பண்ணுறனோ அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமானது ஒன்று, யாருக்காவது ஜெராதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது டவுட் இருந்தால் எனக்கு டெலிகிராமில் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஜெராதால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.